உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. நடிகர் அஜித் தன்னுடைய குடும்பத்துடன் மகன் அதிக்குடன் கேரளா கோயில் பாலக்காடுக்கு போயிருந்தார். அங்கே போய் தெய்வீகமாக ரொம்ப சுவாமி பயபக்தியோடு கும்பிட்டார். அதாவது அவர் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு, சினிமாவில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இது தவிர்த்து அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதிங்கிறத அந்த பாலக்காட்டில் அவர் பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா, அவருடைய வலது பக்க மார்பில் பச்சை குத்தி இருந்தது, புதுமையாக இருந்தது. தெய்வீக, அதாவது பெண் தெய்வத்தை அவர் பச்சையாக குத்திருக்காரு. அது எந்த தெய்வம்னு அவங்க சொல்லலை. அதனால் பெண் தெய்வத்தினுடைய பச்சை பெருசாக இருக்குது. அது வரவேற்க தகுந்தது. அவருடைய நம்பிக்கை அது. அவர் ஆன்மீகத்தில் எவ்வளோ ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டும் வகையில் அது இருக்குது. நமக்கு சந்தோஷமாக இருந்தது. குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அதே நேரத்தில் அடுத்து வந்த ஒரு கிடைத்த செய்தி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அதாவது மதுரை ஹைகோர்ட் அமர்வு, உயர்நீதிமன்ற அமர்வில் ஒருத்தர் ராமநாதத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்திங்கிறவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தேவேந்திரர் பண்பாட்டு மைய கழகத்தினுடைய செயலாளர் அவர் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது தேசிய தலைவருங்கிற பேரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பயோபிக்காக படம் எடுத்திருக்காங்க. அரவிந்தராஜ், ஊமை விழிகள் அரவிந்தராஜ் தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு, கதவசனமும் எழுதியிருக்காரு. அதில் ராதாரவி நடிச்சிருக்காரு, வாகை சந்திரசேகர் நடிச்சிருக்காரு, இன்னும் பல முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படம் முடிவாகி ட்ரெய்லர்லாம் வந்துருச்சு. ட்ரெய்லர் வந்த பிறகு தான் இந்த விவகாரமே ஆரம்பமாகுது. அதில் இம்மானுவேல் சேகரனை குறியிட்டு காட்டுறாங்க. அந்த இம்மானுவேல் சேகரனுங்கிறவர் இனப்படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டவர். அவர் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பரமக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஜாதிய மோதலை உருவாக்கும் பயம் இருக்குது. இங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பதட்டமான இடங்கள். ஆகவே இந்த படம் வெளியானால் ஜாதிய மோதல்கள், வன்முறைகள் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த படத்துக்கு நீங்கள் சென்சார் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்கிறார். இதை நீதிமன்ற அமர்வு அனிதா சுமந்த் அண்ட் குமரப்பன், இந்த 2 மாண்புமிகு நீதிபதிகள் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அந்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் அரவிந்தராஜுக்கும் இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதற்கிடையிலேயே இந்த படம் அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகுது. இந்த அக்டோபர் 30 முத்துராமலிங்க தேவர்களுடைய குருபூஜை. அந்த குருபூஜை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ராமநாதபுரம் மாவட்டமே ரொம்பவும் பதட்டமாக இருக்கும். இதனால் பல இடங்களில் தடை உத்தரவுகள்லாம் போட்டிருப்பாங்க. சில கட்டுப்பாடுகள் எல்லாம் கடுமையாக இருக்கும். போலீஸார் குவிந்திருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிற பயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அமைதியாக இருந்த தமிழ்நாடு ஜாதிய வன்முறைக்கு மறுபடியும் இரையாகி விடுமோ என்கின்ற அச்சம் நமக்கு இருக்குது. இதில் எப்படி நடவடிக்கை தடை பண்ணணும், அந்த படத்தை பார்த்தவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த படத்திற்கு முன்னாலேயே ட்ரெய்லர்லேயே அதை என்ன சுட்டி காட்டுறாருன்னா, அந்த படுகொலை செய்யப்பட்ட இம்மானுவேல் சேகரனுடைய படமெல்லாம் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மதுரையில் கலெக்டர் முன்னால் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை சமயத்தில் அவர் இம்மானுவேல் சேகரன் கலந்து கொண்டிருந்தார். அதை நினைவூட்டுவது மாதிரி இருக்குது. ஆகவே இந்த படத்தில் ஆட்சேபகரமான காட்சிகள் இருக்கக்கூடுங்கிறது எங்களுக்கு அச்சம் இருக்குது அப்படின்னு தரப்பு, அந்த தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தினுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே கொண்டு போய் விடியுமோங்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்குது. இந்த பயத்தை நீக்க வேண்டியது கோர்ட்டாளர்களுடைய முடிவு. சென்சார் சர்டிஃபிகேட்டு என்ன கொடுக்கலாமா வேணாமா, அது கொடுத்தது நியாயமா இல்லையாங்கிறத தீர்ப்பு சொல்ல வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்குது. இந்த வன்முறை காட்சிகளுக்குரிய தூண்டக்கூடிய காட்சிகள் இருக்குமானால் அதை தாராளமாக கட் பண்ணிடலாம். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அமைதியாக போய்கொண்டிருக்கிற தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதிய தூண்டல் வன்முறைகள் மீண்டும் வெடிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த பதிவை நான் இது பண்ணுறேன். அடுத்து பாக்கியலட்சுமி, இது நம்ம சோபனாவுக்கு குரல் கொடுத்தவங்க இப்போ மறுபடியும் போர்க்குரல் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் எப்படி அதை கட் பண்ணலாம்?
அதாவது அந்த படத்தில் அலறல் காட்சி, அலறல் சவுண்டு அதெல்லாம் நான் கொடுத்தது, அழுதது அதெல்லாம் நான் செஞ்சது, மற்றது சோபனா பண்ணியிருக்காங்க. இது என்ன நியாயம்? பாதி பாதி இது இடம் பெற்றிருக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க மனக்குமுறலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாவனாவுக்கு ஏன் நான் டப்பிங் பேசலை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வெளியிட்டிருக்காங்க. பாவனா மேலே இந்த பாலியல் தொடர்பான ஒரு கேஸ்கள்லாம் இருந்தது. அந்த கேஸ் காரணமாக நான் பயந்து அவங்களுக்கு டப்பிங் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பிக் பாஸ் இதெல்லாம் இங்கே கேரளாவில் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது. என்ன முடிவு வரப்போகுது பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.